ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசி மன அழுத்தம் மனக்குழப்பம் எப்போது தீரும். அதாவது ஒரு விதமான பதட்டம், அதே சமயத்தில் மனசுக்குள்ளே ஒரு பயம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு இருக்கும். அதை வெளியே காட்டிக்காமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தவறாக நடந்துருமோன்ற ஒரு பயமும் அல்லது தன்னால் செய்ய முடியாதோன்ற ஒரு பதட்டமும் கட்டாயமாக இருக்கும். ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அது அவர்களுடைய தவறு கிடையாது. அவங்க தெளிவாகவும் தைரியமாகவும் சில விஷயங்களை துணிகரமாகவும் செயல்படுத்துவார்கள் என்பது 100% உண்மைதான். ஆனால் அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய செயல்களில் தோல்வி காணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுறது இயல்பான ஒன்று. அதே சமயத்தில் இப்போ இவங்க கோச்சார கேதுவோடைய பார்வையும் குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் இருக்குது. இப்போ இந்த சனி பயிற்சி சனியினுடைய பார்வை நிவர்த்தி ஆகும்போது அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தின் அளவு நிச்சயமாக குறையும். ஒரு தெளிவாக முடிவெடுப்பாங்க. சில விஷயங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தின் அளவு குறையும். தைரியமாக சில விஷயங்களில் இருப்பாங்க. இதுவரையிலும் தைரியமாக இருக்கிற மாதிரி வெளி தோற்றம் மட்டும்தான் இருக்கும். மனசளவில் ஒரு தைரியமாக முடிவெடுக்க முடியாது. ஒரு பதட்டம் இருக்கும். ஏதாவது தவறு நடந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். அது எல்லாமே முற்றிலுமே குறையும். அப்போ அது அவங்களுக்கு ஒரு பெட்டர் சேஞ்ச் கொடுக்கும். இந்த சனி பயிற்சி சனியின் 10ஆம் பார்வை நகரும்போது அவங்களுக்கு அந்த மனக்குழப்பமும் சரி, ஒரு விதமான துணிகரமும் வெளிப்படும். தைரியம் இருக்கும். உண்மையான ஒரு பலம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு மனக்குழப்பமும் சரி, பயமும் சரி முற்றிலுமே தீரும். கவலையே வேண்டாம். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ஜனனகால சந்திரன், அதாவது விருச்சிக ராசியை பார்க்கும்போது மனக்குழப்பம், ஏன்னா சந்திரன்றது மனோகாரகன். அப்போ அந்த மனோகாரகனோட கேது இப்போது கனெக்ட் ஆகும்போது மனசு சார்ந்த பிரச்சனைகள், மனக்குழப்பம், மனபயம் அல்லது மனசுக்குள்ள கவலை, கடந்த விஷயங்களையும் சரி நடந்த விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படுறதுன்னு கொஞ்சம் நெகட்டிவாகவே பலன்கள் உங்களுக்கு இயல்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது இயல்பு தான். அதை நினச்சி பெருசாக வருத்தப்படாமல் உங்களுடைய செயல்கள் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைங்க. அதுக்கான முயற்சிகளில் செயல்படுங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. மனபயம் வேண்டாம். தைரியமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நிவர்த்தி. அது உங்களுடைய தடை தாமதங்கள் தைரியத்தை வெளிப்படுத்தும். உங்களுடைய வேகத்தை அது அதிகரிக்கும். உங்களுடைய உறுதித்தன்மையை அது கூட்டும். ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்திரமாக நிலையாக ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு அது உதவும். ராகு கேது பயிற்சி நிச்சயமாக அவங்க மனக்குழப்பத்தையும் மன பயத்தையும் ஒரு தெளிவற்ற நிலை, மன அழுத்தத்திலிருந்து மீளலாம். ஏன்னா மன அழுத்தம் விருச்சிக ராசிக்கு 100% இப்போ நிரம்பி இருக்கும். எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ஒரு நிறைவு இல்லை. மன அழுத்தம் நிறைஞ்சு தான் இருப்பாங்க. நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ராகுவினுடைய தொடர்பு நிவர்த்தி ஆகும்போது விருச்சிக ராசிக்கு மன அழுத்தம் தீரும். தைரியம் அதிகரிக்கும். எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறுவாங்க. நிச்சயமாக அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் அவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பொது வீடியோ தான். அடுத்தடுத்த காணொலியில் விருச்சிக ராசியை பற்றி இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.